இந்த பதிவுல வந்து நீங்க பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு, அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மட்டும் பார்க்க போறோங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல லைவாவே வந்து ஒரு பாண்ட்ல வந்து ஒரு அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துரலாங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம், நீங்க இப்போ ஒரு இந்தியா பாண்ட்ஸ்ல வந்து லாகின் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து, சைன் அப் அப்படின்னு இங்க குடுத்துறணுங்க. ஸோ சைன் அப் குடுத்த பிறகு, உங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், ஜிமெயில் கேட்குங்க. ஸோ இத குடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். இத வச்சு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அக்கவுண்ட் உள்ள போயிடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்க ப்ரொஃபைல்ல வந்து அப்டேட் கேஒய்சி அப்படின்னு கேட்கும். இத நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு மொத்தம் 5 விஷயங்கள வந்து நீங்க வந்து ஃபில் பண்ண வேண்டியது வருங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் பான் டீட்டெயில்ஸ். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும்னா வந்து, உங்களுடைய அந்த மொபைல் நம்பர் போட்டாலே வந்து டிஃபால்ட்டே ஃபெட்ச் ஆகி பான் அண்ட் ஆதார் கார்டு வந்து டீட்டெயில்ஸ் வந்துருங்க. அது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் பேங்க் டீட்டெயில்ஸ். இத உங்களுடைய ஒரு ஸ்கேனர் மாரி ஒண்ணு வரும். உங்களுடைய ஜிபே யூஸ் பண்ணி அத ஸ்கேன் பண்ணி, உங்களுடைய கேமரா யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி, உங்களுடைய அக்கவுண்ட் வந்து ஒரு ₹1 போகும். ஸோ இத வச்சு நீங்க பேங்க் அக்கவுண்ட்ட வந்து லிங்க் பண்ணிக்கலாம். 3வது விஷயம், உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட்ட இதில லிங்க் பண்ணணும். இதில தனியா நீங்க ஓப்பன் பண்ண போறதில்ல டிமேட் அக்கவுண்ட். ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா ஒரு டிமேட் அக்கவுண்ட் உங்களுடைய ஸ்டாக்ஸுக்கு, மியூச்சுவல் ஃபண்டுக்கு. ஸோ அந்த மாரி ஒரு டிமேட் அக்கவுண்டோட நம்பர் டீட்டெயில்ஸ இதில என்டர் பண்ற மாரி இருக்கும். இல்லன்னா ஃபெட்ச் அப்படின்ற டீட்டெயில்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா ஆல்ரெடி உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ட வந்து இது லிங்க் எடுத்துக்கும். பட் டிமேட் அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணலன்னா, அப்படியே ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணுங்க. நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். ஐ பட்டன்ல குடுக்குறேன். ஸோ டிமேட் அக்கவுண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஓப்பன் பண்றதுன்னு லைவா நான் குடுத்துருக்கேன். ஸோ ஜீரோதால. அதில நீங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து, அக்கவுண்ட் நம்பர் வந்து எப்படி எடுக்கணுன்றது வந்து அதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு குடுத்துர்றேங்க. ஸோ அதில ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதனுடைய யூசர் நேம்ல போனீங்கன்னா, ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய மெயில் எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதில டிமேட் பிஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெனிஃபிஷியரி அதாவது டிமேட் அக்கவுண்டோட நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் உங்களுக்கு தேவைப்படுங்க. அந்த நம்பர் எடுத்து அப்படியே நீங்க இதில ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்ட்டா ஒரு டிமேட் அக்கவுண்ட் தான் வச்சிருக்கீங்கன்னா, ஃபெட்ச் பண்ணி நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 4வது உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் கேட்குங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது வரும். அடுத்த ஸ்டெப் உங்களுடைய ஆதார் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ இத குடுத்து நீங்க சைன் பண்ணீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இந்தியா பாண்ட்ஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா லைவா வந்து இந்தியா பாண்ட்ஸ்ல நம்ம வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்றத பத்தி நெக்ஸ்ட் வீடியோலயே வந்து நம்ம போட போறோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதில என்னென்ன விஷயம் உங்கள்ட்ட இருக்கோ அதெல்லாம் ப்ராப்பரா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல லைவா நம்ம அப்படியே பார்த்துடலாங்க. அண்ட் நான் உங்கள் விக்கி. இந்த மாதிரியான ஃபைனான்ஸ் கன்டென்ட்லாம் நம்ம பேஜ்ல போட்டுட்ருக்கோம். ஸோ செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பதிவில நான் உங்கள சந்திக்கிறேன் மக்களே. நன்றிகள்.